ஹாய் கைஸ், வணக்கம். பெருங்களத்தூர் ஃப்ளைஓவர் ஒர்க் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்பாட் பெருங்களத்தூர் ஏரி கரையிலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷனில் நடக்கிற ஃப்ளைஓவர் ஆம் தான் பார்க்குறீங்க. பெருங்களத்தூர் ஏரி கரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃப்ளைஓவர் ஆம் ஸ்ரீராம் ஐடி கேட்வே அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட தான் எண்ட் ஆகும். இந்த ஃப்ளைஓவரோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 832 மீட்டர். இப்போதைக்கு பெருங்களத்தூர் ஏரி கரையில் அப்ரோச் ரேம்ப் ஒர்க் தான் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீராம் ஐடி கேட்வேயில் அந்த சைட்லையும் அப்ரோச் ரேம்ப் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ரேம்ப் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃப்ளைஓவரோட மேஜர் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி கேர்டர் ஒர்க்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சென்டரில் வர எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி அந்த சர்க்கிள் மாதிரி வர போர்ஷன் அதுவும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ மேஜர் ஒர்க் இந்த ஃப்ளைஓவர் ராம்ப் பொறுத்த வரைக்கும் அப்ரோச் ரேம்ப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃப்ளைஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் தார் லேயிங் ஒர்க், லைட் இன்சுலேஷன், ரீட்டைனிங் வால்ஸ்லாம் ஒரு சில இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. சைனேஜ் போர்டு, பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 3 மாதத்தில் இந்த ஃப்ளைஓவர் ராம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷன் இந்த ஃப்ளைஓவர் ராம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஆல்ரெடி இந்த பெருங்களத்தூர் ஃப்ளைஓவர் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற டைரெக்ஷன் அந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து 2022 டிராஃபிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பெருங்களத்தூர் வந்து அந்த பெருங்களத்தூர் ரயில்வே கேட்டை கிராஸ் ஓவர் பண்ணி ஸ்ரீனிவாச நகர் போகிற அந்த ஃப்ளைஓவர் ஆமும் வந்து லாஸ்ட் இயர் வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷன் அந்த ஃப்ளைஓவர் ஆம் ஒர்க் தான் இப்போ நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இதுவும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் வந்தாச்சு. இன்னொரு ஒரு ஃப்ளைஓவர் ஆம் வந்து எக்ஸாக்டாக பெருங்களத்தூர் சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் சதாநாதபுரம் டுவர்ட்ஸ் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் போகிற அந்த ஃப்ளைஓவர் ஆம் 384 மீட்டர் லென்த் இருக்கும். அந்த ஃப்ளைஓவர் ஆமில் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் மேலே ஃப்ளைஓவர் ஆம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மீதி வந்து அப்ரோச் ரேம்ப் ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அந்த அப்ரோச் ரேம்ப் ஒர்க் பண்ணதுக்கான இடம் வந்து கிடைக்கல. ஏன்னா அந்த இடத்துல வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவாக வருது. அது இல்லாமல் அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஒரு சின்ன சப்ஸ்டேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது அந்த அப்ரோச் ரேம்ப் ஒர்க்கு. அது இல்லாமல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியிலையும் லேண்ட் வந்து அக்வயர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதனால தான் அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் டுவர்ட்ஸ் சதாநாதபுரம் போகிற அப்ரோச் ரேம்ப் ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் அதாவது டுவர்ட்ஸ் சதாநாதபுரம் போகிற அந்த ரோடு வந்து டைரெக்டாக ஜிஎஸ்டி ரோடையும் தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி போகிற மெயின் ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு லிங்க் ரோடாக இது இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ளைஓவர் ஆம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து வர வெஹிக்கிள்ஸ் டைரெக்டாக பெருங்களத்தூர் ரீச் பண்ணதுக்கு இந்த ஃப்ளைஓவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் கூடிய சீக்கிரத்தில் அந்த லேண்ட் அக்வயர் பண்ணதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட டிரான்ஸ்ஃபார்மரும் ஷிஃப்ட் பண்ணதுக்கு முயற்சிகள் கூடிய சீக்கிரத்தில் எடுத்தால் தான் அந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீராம் ஐடி கேட்வே அந்த சைடில் அப்ரோச் ரேம்ப் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற ஃப்ளாட்ஸ் தாங்க பார்க் 63 அதாவது ஸ்ரீராம் ஐடி கேட்வே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஃப்ளாட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சர்வீஸ் ரோடு கிட்ட தான் இந்த அப்ரோச் ரேம்ப் ஒர்க் வந்து எண்ட் ஆகுது. அதாவது பெருங்களத்தூர் ஏரி கரையில் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் எண்ட் ஆகும். அதுக்கான அப்ரோச் ரேம்ப் ஒர்க் தான் இப்போது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைஓவர் ஆம் பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரோச் ரேம்ப் ஒர்க்கும் அதே மாதிரி பெருங்களத்தூர் ஏரி கரையில் ஸ்டார்ட் ஆகிற அந்த அப்ரோச் ரேம்ப் ஒர்க்கும் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் ஆம் கூடிய சீக்கிரத்தில் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 monthஸில் இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிவிட்டு. ஒன்ஸ் இந்த தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷன் இந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா தாம்பரத்துலேருந்து வர வெஹிக்கல்ஸ்லாம் டைரெக்டாக பெருங்களத்தூர் ரயில்வே கேட்டை கிராஸ் ஓவர் பண்ணி டுவர்ட்ஸ் ஸ்ரீனிவாச நகருக்கு ஈஸியாக போக முடியும். அதே மாதிரி ஸ்ரீனிவாச நகர்லேருந்து பெருங்களத்தூர் ரயில்வே கேட் வழியாக டைரெக்டாக டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷனில் வெஹிக்கிள்ஸ் வந்து போகலாம்.
அது மட்டும் இல்லாமல் தாம்பரத்துலேருந்து வர வெஹிக்கல்ஸ், அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து வர வெஹிக்கல்ஸ் வந்து யூடர்ன் போடுறதுக்கும் இந்த எலிப்டிக்கல் ரொட்டேரி அந்த சர்க்கிள் மாதிரி போர்ஷனை யூஸ் பண்ணி யூடர்ன் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த ஃப்ளைஓவராம் கூடிய சீக்கிரத்தில் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க அந்த சென்டர் மீடியனில் வர எலிப்டிக்கல் ரொட்டேரி, அதாவது சர்க்கிள் மாதிரி வர போர்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி யூடர்ன் வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம் பெருங்கல்தூர் ஏரியாவில். இதுதாங்க தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் டுவர்ட்ஸ் சதானந்தபுரம் போகிற ஃப்ளைஓவர் போர்ஷன். நீ பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் கர்டர் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த ரீட்டைனிங் வால்ஸ் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷன் அந்த ஃப்ளைஓவராம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் வந்தாச்சு. அப்ரோச் பார்க் மட்டும் தான் பெண்டிங். ஸோ ஒரு 2 to 3 monthஸில் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க இந்த பெருங்கல்தூர் ஃப்ளைஓவர் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.